ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு லா வந்து எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் ஒரு சில நியூஸ் மீடியாக்களும் சரி அண்ட் ஒரு சில யூடியூப் வீடியோஸும் சரி இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் டீல் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏலேருந்து வெளியே காசு ரெமிட்டன்ஸ் பண்ணும்போது அதில் 1% டேக்ஸ் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த லா தான். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரியும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து பே பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலான ஒரு சில நியூஸ் மீடியாக்களை நான் பார்த்தேன். இதுக்கு பின்னணி என்ன, யாரெல்லாம் வந்து வருத்தப்படணும், யாருக்கெல்லாம் இது வந்து அஃபெக்ட் ஆகாது, அண்ட் இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் வாட்டி ப்ரொபோசலுக்கு வரும்போது ஒரு பெரிய நியூஸாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மே 2025 அந்த டைம் பீரியடில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ப்ரப்போஸ் பண்ணும்போது இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நான் யூஎஸ் சிட்டிசன்ஸ், அதாவது வீசா ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் அவங்க 5% ரெமிட்டன்ஸ் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ரப்போஸ் ஆச்சு. அப்போ வந்து இது ஒரு பெரிய ஹியூஜ் விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்டிகுலராக வீசா ஹோல்டர்ஸை மட்டும் இல்லை நான் யூஎஸ் சிட்டிசன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் 5% அப்படின்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். ஒரு சில பேர்லாம் இங்கே ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கு வந்து இந்தியாவில் போய் செட்டில் ஆகலாம், இல்லை வேற ஊரில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு வந்து 5% காசு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய டீலாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் அப்போதைக்கு இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா இது வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ல பாஸ் பண்ணும்போது இல்லை இதெல்லாம் வந்து சரி கிடையாது, இந்த 5% டேக்ஸ்லாம் வந்து அதுவும் பர்டிகுலராக வீசா ஹோல்டர் வந்து டார்கெட் பண்ணி வாங்குறது வந்து இது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க 5%லேருந்து 3.5% குறைச்சாங்க. ஆனால் ஃபைனலாக இந்த பில் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் ஜூலை 4 சைன் பண்ணுறாரு. அப்போ வந்து நீங்கள் ஹவுஸில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அது செனட்டில் பாஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் போகும் இல்லையா. ப்ரப்போசல் பண்ணதுலேருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஃபைனலாக அங்கே வந்து 1% டேக்ஸ் கட்டினா போதும் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ரூல். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து எஃபெக்டிவ்ல இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபைனலாக இந்த பில்லில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கு யூஎஸ் சிட்டிசன் எக்ஸம்ட், நான் யூஎஸ் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இது வந்து ஆப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபைனல் பில்ல அது கூட இல்லை, எல்லாருமே யூஎஸ் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, வீசா ஹோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யூஎஸ்லேருந்து மணியை வந்து வெளியே அனுப்பும்போது உங்களுக்கு 1% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு யூஎஸ் சிட்டிசன்ஸையும் கூட சேர்த்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த 1% டேக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லா மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டுக்கும் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நான் டிஜிட்டல் அசெட்ஸ், அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் கேஷு, மணி ஆர்டர், கேஷியர்ஸ் செக்கு, இந்த மாதிரி வந்து அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக காசு கொடுத்து எனக்கு வந்து இந்தியாவில் இருக்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு அப்படின்னு நான் வந்து ஒரு பேங்க்கில் போயிட்டு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் 1% அவங்க வந்து டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் இருக்குது. ஆனால் மற்றபடி நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி, இல்லை என்னோட டெபிட் கார்டை யூஸ் பண்ணி, இல்லை நான் டிஜிட்டல் வாலெட், அதாவது கூகுள் பே மாதிரியோ இல்லை ஆப்பிள் பே மாதிரியோ வந்து ஒரு டிஜிட்டல் அசெட் யூஸ் பண்ணி நான் வந்து என் மணி அனுப்புகிறேன்னா அதுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்க போது, இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இந்த நியூஸ் மீடியாக்கள் அந்த ஹெட்லைன்ஸ்லாம் பார்க்கும்போதோ இல்லை யூடியூப்பில் வர அந்த டைட்டில்ஸ்லாம் பார்க்கும்போதும் இந்த 1% வந்து எல்லாருக்குமே ஆப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இல்லை இது வந்து ஸ்பெசிஃபிக் குரூப்புக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்டிங்ஷன். சரி, இதை எதுக்கு தான் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸ் அவங்க எதுக்கு என்ன மெயினாக கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது யூஎஸோட ஒரு மோட்டிவாக இருக்குது. அந்த யூஎஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, கேஷ் டிரான்சாக்ஷனை குறைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோலாம் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது எந்த அளவுக்கு கேஷ் டிரான்சாக்ஷனை குறைச்சி எந்த அளவுக்குலாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதிகப்படுத்த முடியுமோ அப்போ என்ன ஆகும்னா அந்த மணி வந்து ட்ராக்கபிள் ஆகும், நீங்கள் எண்ட் டு எண்ட் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இவங்க வந்து பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி 1% வந்து நீங்கள் டேக்ஸ் போடும்போது அந்த காசு அவங்க வந்து எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-year பீரியடில் $10 பில்லியன் அளவுக்கு கலெக்ட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட எஸ்டிமேட். அண்ட் இந்த $10 பில்லியன் அவங்க எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, ப்ரிடாமினென்ட்லி இந்த பார்டரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு, இல்லை பார்டர் ஃபென்ஸ் கட்டுறதுக்கு, இல்லை இந்த வந்து பார்டர் ரிலேட்டடாக அவங்க எந்த மெஷர்ஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கு இந்த காசு வந்து யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஃபேக்சுவலாக பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து $1 கூட கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு இங்கே வந்து மேசிவாக இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஈஸியாக அக்செப்டபிள். அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது முக்கால்வாசி வந்து டிஜிட்டல் ஆசெட்டாக தான் போகும். ஸோ ஏற்கனவே இந்த ரூல் வரதுக்கு முன்னாடியே எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி ரெமிட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் வந்து டிஜிட்டல் ஆசெட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு நார்மல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலே 90% ஆஃப் த மக்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 90% ஆஃப் மக்கள் வந்து அவங்க டிஜிட்டல் ஆசெட் தான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி இருக்க 10 to 5% மக்கள் தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் கேஷ் கொடுத்து வந்து இந்த மாதிரி ரெமிட்டன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் பர்சன்டேஜ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 90% கிட்ட வந்து மக்கள் வந்து டிஜிட்டல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த மீதி இருக்கிறத வந்து
கொஞ்சம் ஏதாவது வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த லா. இந்த 10% மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுற மக்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இமிகிரேட் ஆன மக்கள். இப்போ தான் வந்து யூஎஸ்குள்ளே வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடச்சிது, அந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து செட்டப் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும், உடனே சொந்த ஊருக்கு வந்து காசு அனுப்பணும் அப்படிங்கிறவங்களும். ரெண்டாவது இந்த மாதிரி வந்து இங்கே வந்துட்டு அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எனக்கு எந்த ஒரு ட்ரேசபிலிட்டியும் வேண்டாம்ப்பா, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு கையில் காசு கொடு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வந்து அனுப்பணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி அன்டாக்குமெண்ட் இமிகிரண்ட்ஸ். ரெண்டாவது இதே தான், நீங்கள் இந்த சில மக்கள் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபிசிக்கலாக வந்து சேலரியை கேஷாக வாங்குவாங்க அவங்க. அண்ட் இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பீப்புள், சில பேர் வந்து அவங்க 1950s 60s பிறந்திருப்பாங்க. இந்த ஆப்ஸ், இந்த பேங்கிங், இந்த டிரான்சாக்ஷன் இதெல்லாம் எனக்கு வந்து புரியாதுப்பா, நான் வந்து இந்த நார்மல் மெத்தட்லேயே கம்ஃபர்டபுளாக இருப்பேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காசு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க, இன்னும் வந்து இந்த மாதிரி காசு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. இது வந்து என்னெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட்ஸ் நாட் அ பேன் ஆன் ரெமிட்டன்ஸை பேன் பண்ணல. இட் இஸ் நாட் பேன் ஆர் லைக் ஸ்பெசிஃபிகலி டார்கெட்டிங் எனி வீசா கேட்டகரி ஆர் இட் இஸ் நாட் டார்கெட்டிங் எனி ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி. ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணியே கிடையாது. அண்ட் இது வந்து எந்த ஒரு இமிகிரேஷன் ஸ்டேட்டஸையும் டார்கெட் பண்ணிடல. இது வந்து யூஎஸ் சிட்டிசன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ என்ன இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மெத்தட் ஆஃப் பேமெண்ட், நீங்கள் கேஷாக இருந்தால் காசு கட்டணும் 1%, கேஷாக இல்லாமல் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக இருந்தால் உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. அவ்வளோதான். இது வந்து இன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.